மக்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு லென்த் வீடியோ பார்ப்போமா? அதாவது நான் இன்றைக்கி சொல்ல போகிறது என்னென்னா, பணத்தை பற்றி நான் பேச போகிறேன். பணத்தை எப்படி கையாளுவது? அதாவது நம்ம இல்லத்தரசிகளுக்கு மட்டும்தான் என்றது இல்லை, நம்ம சகோதரர்களுக்கும் கூட தான். அனைவருக்கும் அனைவருக்கும் பொருந்தும் இந்த பதிவு. நம்ம ஒரு 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 வருஷத்துக்கு நம்ம இவ்வளவு நம்ம சேமிக்கிறோம் அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு நீங்கள் குடும்பத்தை பட்ஜெட்டை பண்ணுங்கள். பட்ஜெட்டை பாருங்கள். இப்போ ஒரு 10,000 ரூபாய் ஒரு நடுத்தர ஒரு சகோதரர் சம்பாதிக்கிறார். ஒரு 10,000 ரூபாய் அப்படின்றது பட்சம் வச்சுக்கலாம். அப்படி வைத்து கொள்கிறப்ப 10,000 ரூபாயில் ஒரு 8,000 ரூபாய் செலவழிக்கலாம். அதாவது பிள்ளைகளுக்கு பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு பார்க்கலாம், நம்மளுடைய இதர செலவு பார்த்துட்டு நம்ம குடும்ப செலவு எவ்வளோ ஆகும், அதில் எவ்வளோ சேமிக்கலாம், எவ்வளோலாம் மிச்சப்படுத்தலாம் அப்படின்றது அந்த 8,000 ரூபாய்க்குள்ள அந்த 8,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுங்க. அந்த 2,000 ரூபாய் நம்மளுடையது இல்லை என்று அதை தனியாக வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா இல்லத்தரசிங்களுக்கு இல்லாதவர்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது பொறுப்புடன் நடந்துப்பார்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் சொல்கிறேன். அந்த 2,000 ரூபாயை நீங்கள் என்ன அதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைங்க. 5 வருஷம் அப்படின்றது ஒரு ஸ்கீம் எடுத்துக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைங்க. ஏன்னா நம்ம கையில் வச்சுருந்தோம்னா அது நம்மளுக்கு அது படப்படணும். அதை போய் பார்க்கணும், அதை எடுக்கணும், இந்த செலவு பண்ணணும், ஆடம்பர செலவோ இல்லை எந்த செலவோ ஏதோ ஒன்று வந்துடுது. நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. அந்த காசு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு விட்ருங்க. அந்த 8,000 ரூபாயில் மீதி 8,000 ரூபாயில் என்ன கணக்கு பண்ணீங்க? அதாவது காய் வாங்குறப்ப ஒரு 10 ரூபாய் சேமிக்கிறது, ஏதோ நம்ம வீட்டில் எந்தெந்த வேலைக்கு யூஸ் ஆகுதோ அந்த பணம் நம்ம ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய் அப்படின்றது சேமிக்கணும். அதுலேயே இது சகோதரனுக்கும் ஆகும், சகோதரிகளுக்கும் ஆகும். 2 பேருமே ஒத்துழைச்சி நம்ம கஷ்டப்பட்டோம்னா கண்டிப்பாக முன்னேறலாம். எந்த வகையிலும் நம்ம நம்ம வச்சுக்கக்கூடாது. ஆண் கையில் பெண்ணும், பெண் கையில் ஆணும் அப்படின்ற ஒரு பாதபட்சத்தோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேறலாம். யாரும் முன்னேறலாம். முன்னேற முடியாதுன்ற ஒரு பட்சம் இல்லை. 10,000 ரூபாய் என்ன, 8,000 ரூபாய் இல்லை, 5,000 ரூபாயில் கூட நம்ம குடும்பம் பண்ணலாம். அது நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. ஏங்க இப்போது ஒரு பிச்சை எடுக்கிறாங்க. அவங்க பிச்சை எடுக்கிறது என்ன 10,000 20,000மா சொல்கிறாங்க? ஒன்றும் இல்லைல்ல. அவங்களுக்குள்ளே என்ன வருதோ அன்றைய நாளை அந்த மாதத்துக்கு ஒரு பயன்படுத்திக்கிறாங்க, அந்த நாளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா? நம்ம ஒரு மாதத்துக்கு சம்பாதிச்சு அந்த ஒரு பயன்படுத்துகிற ஒரு பைசாவை நம்ம அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை நம்ம எப்படி செலவழிக்கணும், நம்ம அதாவது இன்னைக்கு சம்பாதிக்கிறத இன்றைக்கே செலவழிக்கிறது வாழ்க்கை இல்லை. புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டப்படுற காசை எப்படி பிரயோஜனமாக நம்ம செலவு பண்ணணுமோ அந்த அளவுக்கு செலவு பண்ணணும். அந்த மாதிரி செலவு பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அதாவது ஆடம்பர செலவை ஒதுக்கிக்கோங்க. ஏதாவது வெளியே போகணும், இல்லை சினிமாவுக்கு போகணும், அப்படி அதாவது தேவையில்லாமல் நம்ம ஊர் பயணம் பார்க்கணும், ஊர் பயணம் போகிறது அதெல்லாம் வேணாம், தவிர்த்துக்கலாம். நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை இப்போ சரியில்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம தவிர்த்துக்கலாம். நல்லது தான். அது என்னுடைய கதைங்க. நான் சொல்ல பார்த்தா என்னுடைய கதையை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரியெல்லாம் நான் வாழ்ந்தேங்க. உண்மையாலுமே நான் ரொம்ப எந்த அளவுக்கு சிக்கனம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சிக்கனம் பண்ணுவேன். ஒவ்வொரு வேளை நான் ரேஷன் அரிசி சாப்பாடு கூட நான் சாப்பிட்ருக்கேன். உங்கள் கையில் அதாவது ஒரு வீடியோக்காக நான் பேசுகிறேன் அப்படின்றது இல்லை. ரேஷன் அரிசி சாப்பாடு கூட ஒரு வேளை நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நான் காட்டிக்க மாட்டேன். என்னுடைய குடும்பத்துக்காக நான் கஷ்டப்படுறேன், அவ்வளோதான். இன்றைக்கி நல்லா இருக்கும். அதே ரேஷன் அரிசி சாப்பாடுன்னா இன்றைக்கி ரேஷன் அரிசின்னா 10 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் இல்லையா? நான் இந்த காலகட்டத்தில் நாங்கள் நல்லா இருக்கோன்றதுனால நாங்கள் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக நாங்கள் ஒரு வாழ்க்கையை பண்ணிகிட்ருக்கோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த ஒரு 10 ரூபாய்க்காக நீங்கள் கரெக்டாக வாழ கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த அட்வைஸை பண்ணுறேன். புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு வாழ்க்கை பண்ணுங்கள்.
பெண்களே முன்னேறுங்க. கண்டிப்பா முன்னேறலாம். நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பா முன்னேறலாம். முன்னேறுங்க. அதாவது வந்து சேமிக்க எப்படி எப்படி சேமிக்கணுமோ அப்படி அப்படி சேமிங்க. ரூ. 10 எடுத்து வைங்க. வாடகை வீட்டில இருக்கணும்னு நினைக்காதீங்க. வாடகை வீட்ட தவிர்த்து சொந்த வீடு வாங்கணும்னு நினைங்க. நம்ம வந்து வாழ்க்கை பயணத்தை இன்னும் சுமூகமா எடுத்துன்னு போனோம்னா, நம்ம வந்து வாடகை வீடு வேண்டாம். அதுக்காக நம்ம எப்படினாச்சும் பாடுபட்டு ஒரு சென்ட்டுனாச்சும் வாங்க அந்த புத்திய வந்து பயன்படுத்திக்கோங்க. பணம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பா ஒரு ரூ. 10 செலவு பண்ணுறப்ப நம்ம ஈஸியா பண்ணிடுறோம். அத நம்ம வந்து சேமிக்கிறப்ப தான் நம்மளுடைய கஷ்டன்றது நம்மளுக்கு தெரியும். புரிஞ்சுக்கோங்க. சகோதரர்களே, அ நீங்களும் வந்து புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் சொல்றத கண்டிப்பா நீங்க கேளுங்க. கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்களுடைய அட்வைஸ்ல நீங்க நல்லா இருப்பீங்க. பெண்கள் வந்து சொல்றது வந்து 100% உண்மையா தான் இருக்கும். ஒரு சில பெண்கள் எப்படியோ நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா பெண்கள் வந்து 100க்கு 90 பேர் வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க தான் இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். 2 பேரும் புரிஞ்சு குழந்தைங்கள முன்னேற்றத்த பாருங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சொந்தமான ஒரு வீட்ல நம்ம வாழ்க்கைய பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல இருங்க. கண்டிப்பா வருவீங்க. முன்னேற்றத்த நம்ம வந்து பார்க்கணும். வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம் அப்படின்றதுக்காகலாம் வாழக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேற கத்துக்கணும். சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்ல விஷயமா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கெட்ட விஷயமா இருந்தா சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.